ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இது உங்க தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் பேசுறேன். ஸோ எவ்ரி சண்டே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நான் இன்பாக்ஸ்ல வர ஒரு 5 கொஸ்டின்ஸ் எடுத்து அது வந்து அந்த அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி ஒரு பதில் அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷனோட கொடுக்கலாம் முடிவு பண்ணிருக்கேன். ஸோ எவ்ரி சண்டே பாத்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ்க்கு ஒரு ஷார்ட்டா ஒரு கிறிஸ்பா ஆன்சர்ஸ் வந்து கொடுக்கலாம் இருக்கேன். ஸோ முதல் கொஸ்டினை பார்க்கலாம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஈக்வினாஸ் வார்னிங் அப்படின்னு ஒரு மெசேஜ் எல்லாருக்கும் நீங்க நிறைய பேர் ஒரு வதந்தி வந்திருக்கும். 5 நாளைக்கு வந்து இது மாதிரி வெயில் அதிகமா இருக்கும், தண்ணி நிறைய கொடுங்க, வெளில போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஈக்வினாஸ்னா என்னன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஈக்வினாஸ்னா ஒன்றும் கிடையாது. நமக்கு தெரியும், நமக்கு சூரியன் வந்து நமக்கு வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியருக்கு போகும். அந்த சூரிய கதிர்கள் வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கும், அதே மாதிரி சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கும். ஸோ நம்ம ஈக்விட்டர் தாண்டி வரும்போது நம்ம வந்து அதை நம்ம சம்மர்னுவோம். அதே மாதிரி விண்டர் சீசன்ல பாத்தீங்கன்னா அங்க நம்ம சூரிய கதிர்வதிர்கள் பாத்தீங்கன்னா கீழே வந்து ஈக்வேட்டர் கீழே போகும்போது வந்து நம்ம வந்து விண்டர் நமக்கு இருக்கும். சோ நமக்கு சம்மர் இருக்கும்போது சதர்ன் ஹெமிஸ்பியர்ல நமக்கு விண்டர் இருக்கும். அதே மாதிரி நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல வந்து விண்டர் இருக்கும்போது சதர்ன் ஹெமிஸ்பியர்ல சம்மர் இருக்கும். சோ இதுதான் வந்து இயற்கையோட இது. சோ நம்ம இந்த ஈக்வினாஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா, ஈக்குவல் டே அண்ட் ஈக்குவல் நைட். சோ நமக்கு தெரியும் 24 மணி நேரம் ஒரு நாள் அப்படின்ற. சோ இந்த சூரிய கதிர்வதிகள் வந்து வருடத்தில் 2 வாட்டி, சோ மார்ச் 2021 அது மாதிரி செப்டம்பர் 23 இந்த 2 வாட்டி அந்த வந்து பூமிக்கு மேலேயும் கீழேயும் போகும்போது அந்த கதிர்வதிகள் வந்து போகும்போது ஈக்வெட்டர்ல நம்ம பூமியின் மையப்பகுதியில் அதோட இது படும் போது என்ன ஆகுதுன்னா 2 இடத்துல, சோ நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல வந்து நமக்கு அதே மாதிரி 12 மணி நேரம் இருக்கும். அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் நம்ம வந்து ஈக்வினாக்ஸ் சொல்றாங்க. சோ இது 2 தடவை நடக்கும். சோ ஒன்னு வந்து மார்ச் 21 அந்த டைம்ல நடக்கும், அதே மாதிரி செப்டம்பர் 23 இருக்கும். சோ இதனால வெயில் அதிகமாக 12 மணி நேரம் வெயில் இருக்கனால நமக்கு வந்து அதிகமான வெயில் இருக்கும்லாம் கிடையாது. சோ கடந்த 10 ஆண்டோட இதை எடுத்து பார்க்கும்போது நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் இருக்கட்டும், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 20-25 வந்து நார்மலா எல்லா நாளும் எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் இருக்கும். நம்மளோட வெயிலோட தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா காற்றோட திசையை பொறுத்து தான் நமக்கு வந்து நம்ம ஒரு வெயிலோட தாக்கம் இருக்கும். முன்னாடி இதுல எல்லாம் நான் பதிவு பண்ணிருப்பேன். கடல் காற்று வந்து நமக்கு உள்ள வராம வெளியில போகும்போது கடலை ஒட்டியே செல்லும் போது நமக்கு வந்து உள்ள வெப்பம் வந்து நிலக்காற்று அதிகமாச்சு, நமக்கு நம்ம வெயில் அதிகமாக வரும். சோ ஈக்வினஸ் அப்படின்ற பத்தி ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து அதிகமான வெயில் இருக்கும், தண்ணி அதிகமா குடிங்க, அந்த மாதிரிலாம் ஏதாவது மெசேஜ் இருந்ததுன்னா தயவு செய்து அந்த மாதிரி மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. சோ நம்ம இப்ப 2வது கொஸ்டின் பார்க்கலாம். Sir, any chance of receiving rain in Chengam? Can you please reply for this message? So much drought in Tirupattur village. பொதுவாக பாத்தீங்கன்னா நமக்கு ஏப்ரல் மாதம் மே மாதத்துல எல்லாம் நமக்கு வந்து கோடை மழை, உள் மாவட்டங்கள்ல எப்பவுமே நமக்கு கோடை மழை வரும். சோ வந்து காற்றோட நமக்கு வந்து வெப்பசலனம் காரணமாக உள் மாவட்டங்கள், சென்னை கிடையாது, உள் மாவட்டங்கள் எப்பவுமே மழை வரும். இந்த வருடம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து நம்ம மார்ச் மாதம் வரைக்கும் ஏப்ரல் வரைக்குமே இப்ப வரைக்கும் மழை கிடையாது. பட் நமக்கு உள் மாவட்டங்களை பத்தி பாருங்க, ஏப்ரலோட 2வது பாகம் போகும்போது நமக்கு வந்து மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. சோ ஏப்ரல் 2வது பகுதி, சோ கடைசி 2 வாரம்லாம் இருக்கட்டும், மே மாதத்தோட முதல் இதுவா இருக்கட்டும். சோ இந்த மாதிரி நம்ம கோடை மழை வந்து கொஞ்சம் டிலேவா ஸ்டார்ட் ஆகுது. சோ நமக்கு ஏப்ரலோட எண்ட்ல இருந்து நமக்கு மழை வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி மே முதல்லயும் நமக்கு வந்து முதல் வாரத்துல வந்து நமக்கு மழை வரதுக்கு, வெப்பசலன மழை வரதுக்காக வாய்ப்பு இருக்கு. பட் அடுத்த 10 நாளைக்கு எந்த ஒரு மேஜரான ஒரு மழையும் நமக்கு தமிழகத்துல கிடையாது. கன்னியாகுமரியில அங்க இங்க ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு வந்து திருநெல்வேலி நம்ம மலைப்பகுதியில, பேச்சுப்பாறை பகுதி, அந்த மாதிரி இடத்துலலாம் ஆங்காங்க ஒரு சில மழை தான் பெய்யும். சோ இப்போதைக்கு வரைக்கும் நமக்கு வந்து திருப்பத்தூர்ல இப்போதைக்கு மழை எதிர்பார்க்க முடியாது. 10 நாள் கழித்து அதுக்கப்புறம் நமக்கு மழைக்கான வாய்ப்பு என்னன்றது நம்ம பார்க்கலாம். 3வது கேள்வி, சார், ரெயின் பாசிபிலிட்டி ஃபார் சவுத் தமிழ்நாடு, தேனி அண்ட் இடுக்கி. சோ தேனியிலும் இடுக்கிலையும் மழை இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இடுக்கியை பொறுத்த வரைக்கும், கேரளாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அங்கங்கே வந்து விட்டு விட்டு மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அங்க வந்து இடுக்கியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்பு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேனியை பொறுத்த வரைக்கும் தேனியில வந்து கடந்த 2-3 வாரங்கள்லாம் பாத்தீங்கன்னா வருடங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கோடை மழை பெய்யுது. இந்த வருடமும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அடுத்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏப்ரலோட கடைசி 2 வாரத்திலயும் சரி, மே மாதத்திலயும் நமக்கு தேனி மாவட்டங்கள்லாம் நம்ம மழை பெய்யுதுக்கு, சோத்துப்பாறை இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான மழை பெய்யும், கோடை மழை நல்ல மழை பெய்யும். சோ இந்த வருடம் அதுக்கு வாய்ப்பு நமக்கு ஏப்ரல்ல எப்படி இருக்குன்னு கொஞ்சம் 10 நாள் கழிச்சு நமக்கு பார்த்தா கிளியரான ஒரு பிக்சர் கிடைக்கும். ஆனா வாய்ப்பு வந்து ஏப்ரல் கடைசியில இருந்து மே முதல் நாள்ல மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு கடைசி கொஸ்டின், சார், I am following you for a couple of years. I think I am from flood time. I moved to Bangalore. I see people saying that Bangalore temperature never raised beyond 32-34 back in April because of more people flowing to Bangalore. மக்கள் அதிகமாக உள்ள வந்தனால பெங்களூரோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாயிருச்சு அப்படின்ற மாதிரி அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அதே நேரத்தில் நிறைய மரங்கள் வெட்டியிருக்காங்க அப்படின்றதுனால வந்து அதிகமான வெப்பம் அதிகமா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதே நேரத்தில் நிறைய பீப்புள், நம்ம மக்கள் வந்து ஒரு நகரத்துக்கு போனா அது வெப்பத்தை அதிகரிக்குமான்றது கேட்டிருக்காங்க.
நீங்க சொல்றோம்னா நம்ம அதுல பாதி உண்மை இருக்கு, பாதி உண்மை இல்லாத இருக்குது. கடந்த 10 வருடங்களா பாத்தீங்கன்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே எல்லாம் போகல. சோ நம்ம கடந்த வருடம் பாத்தீங்கன்னா 2018 ஒரு அளவுக்கு டெம்பரேச்சர் வந்து நம்ம ஏப்ரல்ல பார்க்கும்போது பெங்களூர்ல ஒரு குறைந்த வெப்பநிலை இருக்குது. சோ மேஜர் ரீசன் வந்து நம்ம சொல்ல முடியாது. பட் அந்த அர்பன் ஹீட் ஐலண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நம்ம ஏன்னா இப்ப பெங்களூர் வந்து எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா மரத்தை வெட்டி வெட்டி நமக்கு வந்து ஒரு எல்லா இடத்துலயுமே ஒரு பேவ்டு சர்ஃபேஸ், மண்ணுன்றதே இருக்காது. எல்லா இடத்துலயுமே சிமெண்ட் தரையும் பில்டிங்கும் அப்படி இருக்கும். அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த பில்டிங்ல இருக்க ஹீட்ல என்ன ஆகும், அதிகமாக ரிஃப்ளெக்ட் அந்த ஹீட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்றதுனால சோ அட்மாஸ்பியர் வந்து வார்மா இருக்கும். சோ கம்பேரிட்டிவ்லி இந்த நகரமானது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நகரம் இல்லாத இடத்துக்கும் இந்த சபர்பன் ஏரியாவும் ஒரு நகரத்தையும் பாத்தீங்கன்னா சிட்டி வந்து எப்பயுமே ஒரு வந்து வார்மா இருக்கும். நீங்களே உங்களுக்கே தெரியும், நீங்க ஒரு வெயில் அடிக்கும் போது ஒரு புல் தரையில நடந்தீங்கன்னா எப்படி இருக்கும், அதே நேரத்துல நீங்க ஒரு சிமெண்ட் தரையில நடந்தீங்கன்னா எப்படி இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் தான். சோ எப்பவுமே வந்து கொஞ்சம் நம்ம நகரமானது சுத்தி இருக்க பகுதியில கொஞ்சம் எப்பவுமே வார்மா இருக்கும். சோ அடுத்த சண்டே நம்ம வந்து அடுத்த 5 கேள்விகளுக்கு நம்ம பதில் என்னன்றதை பார்க்கலாம். நன்றி.